லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ரவீந்திர ரெட்டி மற்றும் கர்நாடக மாநிலத்தின் பீதர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகியோர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். தற்போது ஐதராபாத் எல்பி நகர் அருகே உள்ள இஞ்சாப்பூர் பகுதியில் வசித்து வருகின்றனர். ரவீந்திர ரெட்டி பழ மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். இந்த தம்பதியருக்கு அனுராதா என்ற 9 மாத பெண் குழந்தை உள்ளது. இதற்கிடையில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்கி என்ற இளைஞருடன் ராஜேஸ்வரிக்கு திருமணத்திற்கு புறம்பான தொடர்பு இருந்தது. ராஜேஸ்வரி சில நேரங்களில் குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி 2 அல்லது 3 நாட்கள் கழித்தே வீடு திரும்புவார். இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மது அருந்திய நிலையில் ராஜேஸ்வரி தனது 9 மாத குழந்தையை தூக்கிக் கொண்டு பைராமால் கூடா அருகே உள்ள குளத்திற்கு சென்றுள்ளார். அங்கு திடீரென குழந்தையை தண்ணீரில் பலமுறை மூழ்கடித்துள்ளார். மூச்சு திணறிய குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இந்த கொடூரத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் உடனடியாக ஓடி வந்து குழந்தையை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அதற்குள் குழந்தை உயிரிழந்திருந்தது. ஆத்திரமடைந்த மக்கள் ராஜேஸ்வரியை பிடித்து தாக்கிய பின்னர் எல்பி நகர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர். ராஜேஸ்வரி மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இது முழுவதும் மதுபோதையால் நடந்ததா அல்லது குடும்ப தகராறு மற்றும் கள்ளக்காதல் விவகாரமே காரணமா என்ற கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.